முதலில் நீங்கள் கர்த்தராகிய என்னுடனே நடப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரோடு நடக்காமல் பாவங்களை செய்து கொண்டு கர்த்தர் எனக்கு நன்மை தரவில்லையே என்று சொல்லக்கூடாது. நீங்கள் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உங்களை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நீதிமான்களாகவும் பரிசுத்தமான்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். இப்பொழுது ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, இன்று என் உள்ளத்தில் காணக்கூடிய காயத்தினை மாற்றி என்னை சுகப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இன்று எனக்கு என் உள்ளத்திலே இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கினை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு என் உள்ளத்திலே நெடுங்காலமாய் இருக்கக்கூடிய காயத்தினை ஆற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்கள்தான் எனக்கு சிறந்த மேய்ப்பர். நான் உங்களுடனே நடப்பதற்கு என்னை உங்களிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ்கிறேன். தேவனே, இன்று எனக்கு இருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து எனக்கு ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். தேவனே, இன்று எனக்கு அந்த நன்மையை காணும்படி என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி ஜெபத்தினிலே துதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.